மற்றும் ஒரு அண்மை செய்தி, வீண் பெருமை பேசுவதை விடுத்து சட்ட ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் அக்கறை காட்ட வேண்டும் என அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தஞ்சாவூரில் திருமணத்திற்கு மறுத்த ஆசிரியை கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது வேதனைக்குரியது எனவும், வீண் பெருமை பேசுவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பகுதியிலே பள்ளிக்கூடத்திற்கு சென்ற காவியா என்ற ஆசிரியை கொடூரமான முறையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து ஏற்கனவே பாபநாசத்தை சேர்ந்த அஜித்குமார் என்பவர் காவியாவை காதலித்து வந்ததாகவும், அதனால் காவியாவுக்கு இன்னொருவருடன் நிச்சய திருமணம் செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த அஜித்குமார் இன்று காலை பள்ளிக்கு சென்ற ஆசிரியரை வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டியிருக்கிறார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் வன்முறைகள் அதிகரித்து வருவதாகவும் அன்புமணி தன்னுடைய இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வீராவேசம் காட்டினார்கள் எனவும், ஆனால் சரியாக ஓராண்டு கழித்து அதே தஞ்சாவூரிலே இன்னொரு ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை தடுக்க திமுக அரசால் முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சராசரியாக 5 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் 7000 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருப்பதாகவும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதை தேடினால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் வெளியில் நடமாட முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டு மக்கள் தினமும் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை பார்க்க முடியாது எனவும், ஆட்சியில் இருக்க போகக்கூடிய அந்த கொஞ்ச நாட்களுக்கு முழுமையான சட்டம் ஒழுங்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி தன்னுடைய அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.